வணக்கம் நண்பர்களே. ஒரு நிமிடம் இந்த ஸ்கிரீனை பார்க்கறத அப்படியே நிறுத்திட்டு உங்க மனக்கண்ணுல ஒரு காட்சியை ஓட்டி பாருங்க. வரலாற்று புத்தகத்திலையும் சரி, இன்னைக்கு நீங்க பார்க்குற சக்சஸ் ஸ்டோரிகளையும் சரி, ஒருத்தர் மட்டும் எப்படி அந்த கூட்டத்துல தனிச்சு தெரியுறாங்க? அவங்க பின்னாடி 1000 பேர் ஏன் ஒரு மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி ஓடுறாங்க? அவங்க கையில என்ன பெரிய அதிகாரமா இருக்கு? இல்ல அவங்க கிட்ட அள்ள அள்ள குறையாத பணமா இருக்கு? இல்ல, அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அணுகுண்டு மாதிரி மத்தவங்க மனசுல போய் இறங்குது. அந்த பேச்சாற்றல் தான் அவங்களோட மிகப்பெரிய சொத்து, அவங்களோட மிகப்பெரிய ஆயுதம். சாணக்கியர் 2300 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னாரு. உலகத்தையே உனக்கு கீழே கட்டி போடணும்னா உன்னோட அறிவை விட உன்னோட வார்த்தைகள்ல கூர்மை அதிகமா இருக்கணும். நீங்க ஒரு சாதாரண மனிதனா இந்த வீடியோவை இப்ப ஆரம்பிக்கலாம். ஆனா நான் கொடுக்க போற இந்த 7 ரகசியங்களை உள்வாங்கிட்டு இந்த வீடியோவை நீங்க முடிக்கும்போது நீங்க ஒரு சாதாரண மனிதனா இருக்க மாட்டீங்க, ஒரு சைக்கலாஜிக்கல் மாஸ்டரா மாறி இருப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க பேச்சை கேட்டு வியக்க போறாங்க. உங்க டிஃபரண்ட் திங்கிங் சேனலுக்காக இன்னைக்கு அதே சாணக்கிய பாணியில ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழமான வேற லெவல் ராஜதந்திரங்களை நாம பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க சாணக்கியரின் அந்த புதுப்பித்த 7 மாடர்ன் விதிகளுக்குள்ள போவோம். விதி 1. வார்த்தைகளை சேமி. தி ஸ்கேர்சிட்டி பிரின்சிபல். எந்த ஒரு பொருளோட விலை எப்ப விண்ணை தொடும்? அது சந்தையில ரொம்ப கம்மியா கிடைக்கும்போது மட்டும்தான். இதுதான் பொருளாதார விதி. ஆனா இதே விதிதான் உங்களோட ஆளுமைக்கும் பொருந்தும். உங்க வார்த்தைகள் எந்த அளவுக்கு குறைவா வெளிவருதோ அந்த அளவுக்கு உங்களோட மதிப்பு உயரும். ராஜதந்திரம், ஒரு வேட்டையாளனின் பொறுமை. ஒரு முக்கியமான சபையிலேயோ அல்லது ஒரு விவாதத்திலேயோ நீங்க இருக்கும்போது முதல்ல பேசுற ஆளா இருக்காதீங்க. எல்லாரும் அவங்க கிட்ட இருக்கிற அறிவையும் ஆத்திரத்தையும் அவசரத்தையும் கொட்டி முடிக்கட்டும். அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களோட பலவீனத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டே இருக்கும். எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சிங்கத்தோட நிதானத்தோட நீங்க அந்த இடத்துல குறுக்கிடுங்க. நீங்க பேசுறது வெறும் ஒரு வரியா இருக்கலாம், ஆனா அது மத்தவங்க அரை மணி நேரம் பேசின மொத்த பேச்சையும் தவிடுபொடியாக்குற அளவுக்கு வலிமையானதா இருக்கணும். சுத்தி இருக்கிறவங்க இவ்வளவு நேரம் நாம பேசினதை விட இவன் சொன்ன இந்த ஒரு பாயிண்ட் தாண்டா கெத்து அப்படின்னு நினைக்க வைக்கணும். சாணக்கியர் ரகசியம். மௌனம் ஒரு மர்ம ஆயுதம். சாணக்கியர் ஒரு ரகசியத்தை சொல்றாரு. அதிகமாக பேசுபவன் தன் பலத்தை இழக்கிறான், குறைவாக பேசுபவன் எதிரியை அச்சத்தில் ஆழ்த்துகிறான். ஏன் தெரியுமா? நீங்க அமைதியா இருக்கும்போது உங்க மனசுக்குள்ள என்ன ஓடுது, உங்க அடுத்த மூவ் என்ன, நீங்க என்ன பிளான் பண்றீங்க அப்படின்னு எதிரிக்கு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்காது. அந்த மர்மம் இருக்கு பாருங்க, அதுதான் மத்தவங்க மனசுல உங்க மேல ஒரு பயத்தையும் அளவு கடந்த மரியாதையையும் உருவாக்கும். அதிகமா பேசி உங்களோட பலவீனத்தை வெளிப்படுத்தாதீங்க. வார்த்தைகளை சிக்கனமா செலவு பண்ணுங்க. அது உங்களை ஒரு ஹை வேல்யூ பர்சனா மாத்தும். விதி 2. எதிராளியை நாயகனாக்கு. தி ஸ்பாட்லைட் எஃபெக்ட். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசை உண்டு. அது பணம் கிடையாது, புகழ் கிடையாது, தாம் பேசுறத யாராவது ஒருத்தர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கேட்க மாட்டாங்களாங்கிற அந்த அங்கீகாரம் தான். எல்லா மனுஷனுக்கும் அவங்க தான் இந்த உலகத்தோட மையம், அவங்க தான் அவங்க கதையோட ஹீரோங்கிற ஒரு எண்ணம் ஆழமா இருக்கும். சாணக்கியர் சொல்ற அந்த பெரிய ராஜதந்திரம் என்ன தெரியுமா? அந்த நாயகன் அந்தஸ்தை நீங்க அவங்களுக்கு கொடுங்க, பதிலுக்கு அவங்க தங்களையே உங்ககிட்ட அடக வைப்பாங்க. சைக்காலஜி உண்மை. மூளையை வசப்படுத்தும் கலை. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல ஒருத்தர் பேசும்போது போனை நோண்டாம வேற எங்கேயும் வேடிக்கை பார்க்காம அவங்க கண்ணை நேருக்கு நேரா பார்த்து அப்புறம் என்னாச்சு அப்படின்னு நீங்க ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க. அந்த நிமிஷம் அவங்க மூளையில டோபமைன் என்கிற சந்தோஷ ஹார்மோன் சுரக்கும். அவங்களுக்கே தெரியாம அவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடும். இந்த உலகத்திலேயே என்னை இவ்வளவு அழகா புரிஞ்சுக்கிட்ட ஒரே மனுஷன் இவர்தான். இந்த ஒரு உணர்வு போதும் அவங்கள உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு அடிமையாக்க. வித்தை. எதிரியின் வார்த்தையை உங்களது ஆயுதமாக்குங்கள். இங்கதான் நீங்க ஒரு மாஸ்டர் கேம் ஆட போறீங்க. அவங்க ஒரு அரை மணி நேரம் பேசுறாங்கன்னு வைப்போம். அதுல இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் பிடிங்க. விவாதம் முடியும் போதோ அல்லது இடையில் பேசும்போதோ நீங்க அப்போ ஒரு விஷயம் சொன்னீங்களே, அது நிஜமாவே வேற லெவல் சார், எப்படி உங்களால இவ்வளவு நுணுக்கமா யோசிக்க முடியுதே அப்படின்னு ஒரு போடு போடுங்க. அவ்வளவுதான். அந்த நிமிஷம் அவங்க ஈகோ உச்சத்துக்கு போகும். தாம் பேசுறத இவ்வளவு கூர்ந்து கவனிச்சு அதை அப்படியே திருப்பி சொல்ற உங்களை விட ஒரு கிரேட் பர்சனாலிட்டி அவங்க கண்ணுக்கு வேற யாரும் தெரிய மாட்டாங்க. ஒருத்தரை ஜெயிக்கணும்னா அவங்களை எதிர்த்து பேசாதீங்க, அவங்க பேசுறத வச்சே அவங்கள உங்க வழிக்கு கொண்டு வாங்க.
சாணக்கியர் ரகசியம். புகழ்ச்சி ஒரு போதை. சாணக்கியர் சொல்வாரு, ஒரு முட்டாளை புகழ்ச்சியாலும், ஒரு அறிவாளியை உண்மையாலும், ஒரு பேராசைக்காரனை பணத்தாலும் பணிய வைக்கலாம். இங்க நீங்க செய்ய போறது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராப். அவங்களுக்கு நாயகன் அந்தஸ்தை கொடுப்பதன் மூலமா அந்த இடத்தோட முழு கண்ட்ரோலையும் உங்க கைக்கு மாத்திக்கிறீங்க. அவங்க பேசுறது வெறும் வார்த்தைகள், ஆனா நீங்க கவனிக்கிறது அவங்களோட மொத்த அதிகாரத்தையும். விதி 3. முகமூடி அணிந்து பேசு. த மிரரிங் டெக்னிக். உலக புகழ்பெற்ற ராஜதந்திரி மாக்கியவெல்லி முதல் நம்மூர் சாணக்கியர் வரை அனைவரும் ஒருமித்த கருத்தோடு சொல்வது இதுதான். நீ யாராக இருக்கிறாய் என்பது முக்கியமல்ல, உன் முன்னால் இருப்பவர் உன்னை யாராக பார்க்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். இதனை சுருக்கமாக சமிக்ஞை மேலாண்மை என்றும் அழைக்கலாம். 1. ஏன் இந்த முகமூடி அவசியம்? மனித மனம் எப்போதும் தன்னைப் போலவே சிந்திக்கும். தன்னைப் போலவே பேசும் மனிதர்களைத்தான் எளிதில் நம்பும். இதனை உளவியலில் ராப்போர்ட் பில்டிங் என்பார்கள். நீங்கள் ஒருவரிடம் அவர் பேசும் அதே வேகத்தில், அதே பாணியில் பேசும்போது அவருடைய ஆழ்மனதில் இவன் நம்மாள் என்ற எண்ணம் தானாகவே உருவாகிறது. தடைக்கற்கள் உடைக்கப்பட்டு உரையாடல் மென்மையாக நகரும். 2. இடமறிந்து காய் நகர்த்துதல். கண்டெக்ஸ்டுவல் அடாப்டேஷன். 1. அதிகார மட்டத்தில் த ப்ரொஃபஷனல் மாஸ்க். ஒரு கார்ப்பரேட் மீட்டிங்கிலோ அல்லது மேலதிகாரியிடம் பேசும்போது உங்கள் மொழி மிக துல்லியமாகவும் அடக்கமாகவும் இருக்க வேண்டும். அங்கே உணர்ச்சிகளை விட தரவுகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சூத்திரம்: குறைவான சொற்கள் பிளஸ் அதிகப்படியான உடல் மொழி தெளிவு ஈக்குவல் டு அதிகாரம். 2. மக்கள் மத்தியில் த காமனர் மாஸ்க். அரசியல்வாதிகள் ஏன் கிராமப்புறங்களுக்கு செல்லும்போது வேட்டி கட்டி அந்த ஊர் வட்டார வழக்கில் பேசுகிறார்கள் என்று யோசித்திருக்கிறீர்களா? அதுதான் பிரதிபலித்தல். அங்கே போய் ஆங்கிலம் கலந்த தூய தமிழில் பேசினால் இவன் ஏதோ மேல்தட்டு ஆள் என மக்கள் அந்நியப்பட்டு விடுவார்கள். சூத்திரம்: எளிமையான சொற்கள் பிளஸ் அதிகப்படியான புன்னகை ஈக்குவல் டு நெருக்கம். 3. நட்பு வட்டத்தில் த ரா மாஸ்க். நண்பர்களிடம் காட்டப்படும் அதே கெத்து அல்லது நக்கல் ஒரு பிசினஸ் பார்ட்னரிடம் எடுபடாது. அதேபோல் பிசினஸ் பேசும் தீவிரத்தை நண்பர்களிடம் காட்டினால் உனக்கு என்ன ஆச்சு என ஒதுங்கி விடுவார்கள். 3. இந்த விதியை எப்படி பயன்படுத்துவது? ஸ்டெப் பை ஸ்டெப் கைட். கவனித்தல் அப்சர்வேஷன். உரையாடலை தொடங்குவதற்கு முன் முதல் 2 நிமிடங்கள் அவர்கள் பேசுவதை கவனியுங்கள். அவர்கள் வேகம், பயன்படுத்தும் வார்த்தைகள், ஸ்லாங் மற்றும் கை அசைவுகளை கவனியுங்கள். பொருந்துதல் மேட்சிங். அவர்கள் மெதுவாக பேசினால் நீங்களும் வேகத்தை குறைக்கவும். அவர்கள் உற்சாகமாக பேசினால் உங்கள் எனர்ஜியை அதிகரியுங்கள். மறைமுகமாக செய்தல். இது அப்பட்டமான நகலெடுப்பு போல தெரியக்கூடாது. மிக நுணுக்கமாக இயல்பாக இருக்க வேண்டும். விதி 4. கசப்பான உண்மையை இனிப்பாக்கு. த சாண்ட்விச் மெத்தட். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்வாங்க, நான் எதையும் மூஞ்சில அடிச்ச மாதிரி நேர்மையா பேசிடுவேன் அப்படின்னு. ஆனா சாணக்கியர் சொல்றாரு, இது நேர்மை கிடையாது, இது சுத்த முட்டாள்தனம். ஏன்னா உலகத்துல எந்த மனுஷனுக்கும் தான் தப்ப மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னா பிடிக்காது. நீங்க எவ்வளவு பெரிய உண்மையை சொன்னாலும் அதை சொல்ற விதம் சரியில்லைனா அந்த உண்மை ஒரு விஷமா மாறி உங்களையே திருப்பி தாக்கும். டெக்னிக் சாண்ட்விச் மெத்தட். த சைக்கலாஜிக்கல் சாண்ட்விச். ஒரு கசப்பான மாத்திரைய அப்படியே முழுங்க முடியாது. ஆனா அதை இனிப்பு தடவி கொடுத்தா குழந்தை கூட முழுங்கிடும். அதேதான் இங்கேயும். ஒருத்தர்கிட்ட இருக்கிற குறைய நீங்க சொல்லணும்னா சாண்ட்விச் மெத்தட பயன்படுத்துங்க. முதல் லேயர் பாராட்டு. அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயத்த பாராட்டுங்க. உங்க வேலை நிஜமாவே சூப்பரா இருக்கு அப்படின்னு அவங்க ஈகோவை கொஞ்சம் குளிர வைங்க. நடு லேயர் விமர்சனம். இப்போ மெதுவா அந்த உண்மையை சொல்லுங்க. ஆனா இந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டும் கொஞ்சம் மாத்தினா இன்னும் பக்காவா இருக்கும் அப்படின்னு கசப்பான உண்மையை உள்ள வைங்க. கடைசி லேயர் நம்பிக்கை. முடிக்கும்போது கண்டிப்பா உங்களால இதை செய்ய முடியும், ஏன்னா நீங்க ஒரு டேலண்டட் பர்சன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் டோஸ் கொடுத்து முடிங்க. சாணக்கிய தந்திரம். தேன் தடவிய வார்த்தைகள். சாணக்கியர் ஒரு பயங்கரமான ரகசியத்தை சொல்றாரு. நேராக இருக்கும் மரம்தான் முதலில் வெட்டப்படும். கசப்பாக பேசும் மனிதன்தான் முதலில் வீழ்த்தப்படுவான். விஷம் தடவிய அம்பை விட தேன் தடவிய வார்த்தையே அதிக உயிர்களை கொல்லும், அதாவது வசியப்படுத்தும். ஒருத்தரை திருத்தணும்னா அவங்க ஈகோவை தீண்டாதீங்க. அவங்க ஈகோ காயப்பட்டா அவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு எதிரியா மாறிடுவாங்க. ஒரு ராஜதந்திரி எப்பவும் மத்தவங்களுக்கு தெரியாமலேயே அவங்க மூளையில தன் கருத்தை விதைச்சிடுவான். அவங்களுக்கே தெரியாது நீங்க அவங்கள விமர்சனம் பண்றீங்கன்னு, ஆனா அவங்க தங்களை மாத்திப்பாங்க. இதுதான் சைக்கலாஜிக்கல் டாமினன்ஸ். விதி 5.
ரகசியத்தை பூட்டி வை, தி ஹிடன் ஏஸ். உங்களோட அடுத்த மூவ் என்ன? நீங்க எந்த பாதையில போயிட்டு இருக்கீங்க? உங்களோட அடுத்த இலக்கு என்ன? இது உங்களோட நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. ஏன்னா ஒரு ரகசியம் உங்க வாய்க்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த ரகசியத்துக்கு எஜமான். ஆனா அது உங்க வாயை தாண்டி வெளியே வந்த அடுத்த நிமிஷம் நீங்க அந்த ரகசியத்துக்கு அடிமை. எச்சரிக்கை, முன்கூட்டியே தம்பட்டம் அடிக்காதீங்க. நம்மள பல பேர் பண்ற மிகப்பெரிய தப்பு இதுல. நான் அடுத்த மாசம் கார் வாங்க போறேன், நான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், நான் அந்த பொண்ணுகிட்ட என் காதல சொல்ல போறேன் அப்படின்னு காரியம் முடியறதுக்கு முன்னாடியே ஊர் ஃபுல்லா தம்பட்டம் அடிக்கிறது. சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா? நீங்க ஒரு இலக்கை அடையறதுக்கு முன்னாடியே அத மத்தவங்க கிட்ட சொல்லும்போது உங்க மூளை அந்த இலக்கை அடைஞ்ச மாதிரியான ஒரு போலி திருப்தியா அடைஞ்சிடுது. அதனால அந்த வேலையை செஞ்சு முடிக்க வேண்டிய அந்த உத்வேகம் உங்களுக்குள்ள குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற பொறாமைக்காரர்களுக்கும் எதிரிகளுக்கும் நீங்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறீங்க. ராஜதந்திரம், இருட்டில் காய் நகர்த்துங்கள், தி ஷேடோ மூவ். சாணக்கியர் சொல்றாரு, ஒரு காரியத்தை தொடங்கும் முன் அதை எவரிடமும் பகிராதே, அது முடியும் வரை மௌனமாக இரு. உனது வெற்றி மட்டுமே உலகுக்கு உனது திட்டத்தை அறிவிக்க வேண்டும். காரியம் முடிகிற வரைக்கும் ஒரு மௌனமான வேட்டைக்காரனை போல இருங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு ஊரே குழம்பி போயிருக்கணும். நீங்க தோத்துட்டு இருக்கீங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெற்றி கொடிய நட்டு அவங்கள அதிர்ச்சியில ஆழ்த்தணும். ரகசியம் காக்க தெரியாதவன் ஒரு கவசம் இல்லாத வீரன் மாதிரி. போர்ல கவசம் இல்லன்னா எதிரியோட அம்பு முதல்ல உங்களைத்தான் தாக்கும். வித்தை, வெற்றியின் சத்தம் உலகையே அதிர வைக்கட்டும். உங்க உழைப்பு அமைதியா இருக்கட்டும், ஆனா உங்க வெற்றி ஒரு இடி முழக்கம் மாதிரி இருக்கணும். உங்களோட ஹிடன் ஏஸ், அதாவது உங்ககிட்ட இருக்கிற அந்த துருப்பு சீட்டை கடைசி நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் காட்டாதீங்க. அந்த மர்மம் தான் உங்களை ஒரு பவர்ஃபுல் மனுஷனா மத்தவங்க கண்ணுக்கு காட்டும். எப்போ எதை சொல்லணும், எப்போ மௌனமா இருக்கணும்னு தெரிஞ்சவன் தான் நிஜமான சக்சஸ் மாஸ்டர். விதி 6, உடலால் அதிகாரம் செய், த பவர் போஸ். நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கிறது வெறும் 7% தான் மற்றவங்க மனசுல நிற்கும். ஆனா நீங்க அந்த வார்த்தைகளை எப்படிப்பட்ட உடல் மொழியோட சொல்றீங்க அப்படிங்கிறது தான் மீதி 93% அதிகாரத்தை தீர்மானிக்குது. நீங்க உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய ஒரு உண்மையை சொன்னாலும் அதை ஒரு பயந்த சுபாவத்தோட சொன்னீங்கன்னா இந்த உலகம் உங்களை ஒரு கோழையாத்தான் பார்க்கும். வித்தை, சிங்கத்தின் உடல் மொழி, த பிரெடேட்டர் ஸ்டாண்ட்ஸ். ஒரு ராஜதந்திரி எப்பவும் தன் உடலை ஒரு கேடயமாகவும் அதே சமயம் ஒரு அதிகாரமயமாகவும் பயன்படுத்துவான். பேசும்போதே கைகளை மறைக்காதீங்க. கைகளை மேஜைக்கு அடியிலோ அல்லது பாக்கெட்டுக்குள்ளேயோ வைக்கிறது நீங்க ஏதோ ரகசியத்தை மறைக்கிறீங்க அல்லது பயப்படுறீங்கன்னு அர்த்தம். கைகளை திறந்து வச்சு பேசுங்க, அது உங்க நேர்மையை காட்டும். தோள்களை குறுக்காம நிமிர்ந்து உட்காருங்க. உங்க முதுகுத்தண்டு நேரா இருக்கட்டும். சிங்கத்தை போல ஒரு நேர்கொண்ட பார்வை இருக்கட்டும். எதிராளியோட கண்ணை நேருக்கு நேரா பார்த்து பேசும்போது அவங்க மூளைக்கு ஒரு மெசேஜ் போய் சேரும். இவன் சாதாரணமானவன் கிடையாது, இவன்கிட்ட விளையாட்டு வேகாது. சைக்காலஜி, பயத்தை விழுங்கும் கலை. இங்க தான் ஒரு முக்கியமான சைக்காலஜி ரகசியம் இருக்கு. உள்ளுக்குள்ள உங்களுக்கு 1000 நடுக்கம் இருக்கலாம், ஒருவேளை நீங்க ஒரு மிகப்பெரிய ஆபத்துல கூட இருக்கலாம். ஆனா உங்க உடல் மொழி உறுதியா இருந்தா அந்த பதட்டம் எதிராளிக்கு தொத்திக்கும். பயத்தை உங்க முகத்துல ஒரு சின்ன ரேகையா கூட காட்டாதீங்க. நீங்க வேர்க்க விருக்க பேசினா உங்க வார்த்தைகளோட மதிப்பு 0 ஆகிடும். சாணக்கியர் சொல்றாரு, ஒரு பாம்பு விஷமற்றதாக இருந்தாலும் அது விஷம் உள்ளது போலவே படம் எடுத்து ஆட வேண்டும். அப்போதான் அது தன்னை தற்காத்துக்க முடியும். அதே போலதான் நீங்க பலவீனமா இருந்தா கூட உங்க உடல் மொழி ஒரு ராஜாவோட அதிகாரத்தை காட்டணும். நீங்க ஒரு ஆல்ஃபா அப்படிங்கிறத உங்க வார்த்தைகளுக்கு முன்னாடி உங்க உடம்பு நிரூபிக்கணும். உங்க நடையில ஒரு கம்பீரம், உங்க பார்வையில ஒரு தெளிவு, உங்க அசைவுல ஒரு நிதானம். இதுதான் ஒரு சைக்கலாஜிக்கல் மாஸ்டருக்கான அடையாளம். விதி 7, கேள்வியால் வேட்டையாடு, த சொக்ராட்டிக் ட்ராப். இந்த வீடியோவோட மிக முக்கியமான ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இடத்துக்கு நாம வந்திருக்கோம். பல நேரங்கள்ல யாராவது நம்மள மட்டம் தட்டணும்னு நினைச்சோ அல்லது நம்மள கோபப்படுத்தணும்னு நினைச்சோ ஒரு இக்கட்டான கேள்வியை கேட்டு நம்மள கார்னர் பண்ணுவாங்க. அப்போ நாம பண்ற மிகப்பெரிய தப்பு பதட்டப்பட்டு அவங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறது. ஆனா சாணக்கியர் சொல்ற ராஜதந்திரம் என்ன தெரியுமா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாதீங்க, அந்த இடத்துல ஒரு எதிர்கேள்வியை அம்பா ஏயுங்க. தந்திரம், பந்தை எதிரியின் கோர்ட்டுக்கு மாற்றுங்கள், த கவுண்டர் அட்டாக். உதாரணத்துக்கு ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஏன் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுத்தீங்க அப்படின்னு திமிரா கேட்கிறாருன்னு வைப்போம்.
நீங்க அங்க பதட்டப்பட்டு இல்ல அது அப்படின்னு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அவங்களுக்கு அடிமையாகிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நிதானமா அவங்க கண்ணை பார்த்து அமைதியா ஒரு கேள்வி கேளுங்க. நான் எடுத்த இந்த முடிவால உங்களுக்கு என்ன பாதிப்பு வந்ததுன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அவ்வளவுதான். இப்போ நீங்க தற்காப்பு ஆட்டத்திலிருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பந்து இப்போ அவங்க கோர்ட்டுக்கு போயிடும். இப்போ அவங்க தான் தடுமாறணும், அவங்க தான் விளக்கம் சொல்லணும். ஒரு தர்க்கத்துல யார் கேள்வி கேட்கறாங்களோ அவங்க தான் அந்த இடத்தோட ராஜா. சாணக்கியர் நீதி: பதில் சொல்பவன் அடிமை, கேள்வி கேட்பவன் அரசன். சாணக்கியர் ஒரு கடுமையான உண்மையை சொல்றாரு. உன்னிடம் அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பது முக்கியமல்ல, அந்த சபையை உனது கேள்விகளால் கட்டுப்படுத்தும் வித்தை உனக்கு தெரிந்திருக்கிறதா என்பதே முக்கியம். நீங்க பதில் சொல்ல ஆரம்பிக்கிற அந்த நிமிஷமே நீங்க ஒரு குற்றவாளி கூண்டுல நிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா நீங்க கேள்வி கேட்கும்போது நீங்க ஒரு நீதிபதியா மாறிடுறீங்க. எதிராளி உங்களை நோக்கி ஒரு கல்லை எழிந்தால் அதை தடுத்து நிறுத்தாதீங்க. அந்த கல்லையே ஒரு வைரக்கல்லா மாத்தி அவங்க மண்டையிலேயே அடிக்கிற வித்தை தான் இந்த சாக்ராட்டிக் ட்ராப். யாரையும் உங்களை கேள்வி கேட்க அனுமதிக்காதீங்க. பதிலுக்கு நீங்க கேள்வி கேட்டு அவங்க மூளையை செயலிழக்க வையுங்க. இந்த 7வது விதியை நீங்க சரியா பயன்படுத்த கத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. முடிவுரை: வெற்றியின் சாவி உங்கள் கையில். நண்பர்களே, இந்த வீடியோல நாம பார்த்த இந்த 7 ராஜதந்திர விதிகளும் வெறும் வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு தனி மனிதனை ஒரு சாதாரண கூட்டத்துல இருந்து பிரிச்சு ஒரு எலிட் லீடரா மாற்றக்கூடிய வல்லமை கொண்ட ஆயுதங்கள். இந்த விதிகள் உங்க கைவசம் இருந்தா நீங்க போற இடமெல்லாம், நீங்க நுழையிற சபையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போற மரியாதை வேற லெவல்ல இருக்கும். இந்த உலகத்துல 1000 பேர் 1000 விஷயங்களை சாதிக்கலாம். ஆனா தன் பேச்சாலையும் உடல் மொழியாலையும் மத்தவங்களை வசீகரிக்க தெரிஞ்சவன் மட்டும்தான் வரலாற்றை தீர்மானிக்கிறான். உங்க நாக்கு தான் உங்களோட மந்திரக்கோல். அந்த மந்திரக்கோலை வச்சு நீங்க உலகத்தை அடிமையாக்க போறீங்களா இல்ல நீங்க அந்த உலகத்துக்கு அடிமையாக போறீங்களா அப்படிங்கிறது நீங்க உங்க வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு. இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட இந்த சாணக்கிய பாடங்கள் உங்களை ஒரு சைக்கலாஜிக்கல் மாஸ்டரா மாத்தியிருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க யார்கிட்ட பேசினாலும் சரி, இந்த 7 விதிகளும் உங்க மனசுல ஒரு நிழல் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும், நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ராஜதந்திரிக்கு உரியதா இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது தெளிவை கொடுத்திருந்தா, உங்க வாழ்க்கைய மாத்த போற ஒரு உத்வேகத்தை கொடுத்திருந்தா, இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஐ எம் த மாஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த தலைவனை வெளியே கொண்டு வாங்க. உங்க டிஃப்ரெண்ட் திங்கிங் சேனல்ல இதை விட ஒரு அதிரடியான, உங்க சிந்தனையை தூண்டக்கூடிய மற்றொரு வீடியோவோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. தனித்துவமா யோசிங்க, உலகத்தையே ஜெயிப்பீங்க. நன்றி, வணக்கம்.